அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டேங்க் ஆஃப் சைஸ் 2 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் ஹோல்ட் ஹவு மச் லிட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 மீட்டர் ஹைட், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 2 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் 2 மீட்டர். ஸோ ஹவு மச் லிட்டர் ஆஃப் வாட்டர்னு கேட்குறாங்க. ஸோ 1 மீட்டர் க்யூப்னா 1000 லிட்டர்னு தெரியணும் நமக்கு. ஸோ 1 மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8 வரும். 8 மீட்டர் க்யூப் வால்யூம். அப்போ அவ்வளோ லிட்டர்ஸ் அவ்வளோ வால்யூம் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணலாம். அப்போ 1 மீட்டர் க்யூப் 1000னா இப்போ 8 இன்ட்டு 1000 8000 லிட்டர்ஸ். ஸோ 1 மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். அதை வச்சு அதை சால்வ் பண்ணிடலாம். 8000 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, which of the following is not the unit of dynamic viscosity? டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல வந்து நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. அதாவது டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் தான். அப்புறம் 1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம 10 பாய்ஸ்ன்னு சொல்லலாம். பாய்ஸ்ன்றதும் டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் தான், சிஜிஎஸ் யூனிட்டில் வரும். அப்புறம் பாஸ்கல் செகண்ட், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம பாஸ்கல்னு சொல்கிறோம். அப்போ பாஸ்கல் செகண்ட் ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். அடுத்தது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் இருக்குது, நியூட்டன் மீட்டர் தான் வரும். சாரி, நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்டு. இது ஆப்ஷன் டி வந்து இந்த டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் கிடையாது. ஸோ அதை வச்சு சொல்லிடலாம். ஆப்ஷன் டி வந்து நாட் யூனிட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி. அடுத்தது, எ கியூப் ஆஃப் 1 மீட்டர் சைடு ஹேஸ் வெயிட் 1000 நியூட்டன் இன் வாட்டர். வாட் வில் பி இட்ஸ் வெயிட் இன் ஏர்? ஓகேங்களா. அப்போது வாட்டரில் வந்து 1000 நியூட்டனாக இருக்குது வெயிட்டு. அப்போது அதே க்யூபு ஏரில் இருக்கும்போது என்ன வெயிட்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதில் வந்து இந்த வெயிட் இன் ஏர் அப்படின்றத என்னவா எடுத்துக்கலாம்னா, வெயிட் இன் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு வாட்டர். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, க்யூப் வாட்டரில் இருக்கும்போது பயான் ஃபோர்ஸ்னால் இட் வில் லூஸ் சம் வெயிட். நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆன மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா. பட் என்னாகும், அந்த லாஸ் ஆன வெயிட்டை பயான் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணும். அது எப்படி பேலன்ஸ் பண்ணோம்னா, க்யூப் எந்த அளவுக்கு உள்ள சப்மர்ஜ் ஆகுதோ அந்தளவுக்கு வாட்டர் வெளியே டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, அந்த வெயிட் ஆஃப் அந்த க்யூபோட வெயிட்டு வாட்டரில் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சு அதனுடைய வெயிட்டு, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியே ஏரில் வெயிட் ஆஃப் த க்யூப் எவ்வளோன்னு சொல்லிடலாம். அப்போது வெயிட் இன் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் வாட்டர்னு எடுத்துக்கிறோம். வெயிட் இன் வாட்டர் கொடுத்துருக்காங்க 1000 நியூட்டன் ப்ளஸ் வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு வாட்டர்னா நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்னா, இப்போது ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வந்து வெயிட் பர் வால்யூம் சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட்டை வந்து வெயிட் பர் வால்யூம் சொல்லுவாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்ட்டு வால்யூம் தான் வெயிட். அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்ட்டு வால்யூம். ஸ்பெசிஃபிக் வெயிட்னா நம்ம ரோஜின்னு சொல்லலாம். வாட்டர் டென்சிட்டி நமக்கு தெரியும், ஜி 9.81, டென்சிட்டி 1000, ஜி 9.81. அப்போ ரோஜி இருக்குது இன்ட்டு எவ்வளோ ரோ ஜி இன்ட்டு வால்யூம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எவ்வளோ வால்யூம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த க்யூபோட வால்யூம் என்னவோ அதே வால்யூம் தான் டிஸ்பிளேஸ் ஆன வாட்டரோட வால்யூம், ரெண்டுமே சேம் தான். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, க்யூபோட சைடு 1 மீட்டர், அப்போ க்யூபோட வால்யூம் 1 × 1 × 1 மீட்டர் க்யூப். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக அந்த வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு வாட்டர் நம்ம என்ன சொல்லலாம்னா ரோ விஜி. இதில் எப்படி ரோ விஜின்னு வருதுன்னா, வெயிட் பர் வால்யூம் இன்ட்டு வால்யூம். வெயிட் பர் வால்யூமை நம்ம ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொல்லுவோம், அதுதான் ரோஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்ட்டு வால்யூம் வந்து பண்ணும்போது வெயிட் பர் வால்யூம் இன்ட்டு வால்யூம்னா வெயிட் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு ரோ விஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து டென்சிட்டினா என்ன சொல்லுவோம், மாஸ் பர் வால்யூம் சொல்லுவோம். அப்போ மாஸ் வேணும்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஓகேங்களா. வெயிட் வந்து என்ன சொல்லுவோம், எம்ஜின்னு சொல்லுவோம். அப்போ எம்ஜி, எம்மை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரோ வி போட்டுக்கலாம். அப்படியும் இந்த ஃபார்முலா சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ எனிவே ரோ ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000, வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ்டுனா க்யூப் உள்ள இம்மர்ஸ் ஆனதுனால தான் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ க்யூபோட வால்யூமும் அந்த டிஸ்பிளேஸோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் வால்யூம் ஆஃப் க்யூபே எடுத்துக்கலாம் இன்ட்டு ஜி 9.81. இங்கே வந்து 10 இங்கே கொடுத்துருக்காங்க, ஜி 10ன்னே சொல்லிட்டு. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணும்போது ஆன்சர் 11,000 நியூட்டன் வருது. ஓகேங்களா. ஸோ வெயிட் இன் ஏர்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம நார்மலாக மெஷர் பண்ணுற வெயிட்டு வாட்டரில் போகும்போது லாஸ் ஆன மாதிரி தான் தெரியும். அது காரணம் பயான் ஃபோர்ஸு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, வாட்டரில் எவ்வளோ வெயிட் வருது அது ப்ளஸ் வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு, அதுதான் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு, தி நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ஃபார் த நியூட்டனியன் ஃப்ளூயிட்.
ஓகேங்களா. அப்போ நியூட்டனின் ஃப்ளூயிடுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ட்ரா பண்ணோம்னா, அதாவது நம்ம சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் டியூ பை டிஒய் சிஎஸ் ஸ்ட்ரெயின் எடுத்துக்குவோம், வெலாசிட்டி கிரேடியன்ட் எடுத்துக்குவோம். அதுக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஃப்ளூயிடுக்கு லீனியராக வரும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீனியர் தான். ஓகேங்களா. ஆப்ஷன் சி லீனியர். த நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ஃபார் த நியூட்டனின் ஃப்ளூயிட் இஸ் லீனியர். டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டியூ பை டிஒய். அதை அந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணுறத நம்ம விஸ்காசிட்டியை மியூ மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, for liquids the value of dynamic viscosity and kinematic viscosity are என்ன சொல்லியிருக்காங்கன்னா highly dependent of variation of pressure, practically independent of variation of pressure, practically independent of variation of temperature, increase with increase in temperature. முதல்ல டைனமிக் விஸ்காசிட்டி லிக்விட்ஸ்க்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி கண்டிப்பாக வராது. என்னது இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் வராது. அப்புறம் ப்ராக்டிக்கலி இண்டிபெண்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வேரி ஆனால் கண்டிப்பாக டைனமிக் விஸ்காசிட்டியும் கைனமெட்டிக் விஸ்காசிட்டியும் வேரி ஆகும். அதனால் சியும் வராது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏல ஹைலி டிபெண்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் இருக்காங்க. ஆப்ஷன் பியில் ப்ராக்டிக்கலி இண்டிபெண்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிக்விட்ஸ்ன்னு சொன்னதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது டைனமிக் விஸ்காசிட்டியோ இல்லை கைனமெட்டிக் விஸ்காசிட்டியோ வந்து ப்ரெஷரை பொறுத்து வேரி ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி. இப்போது லிக்விட்ஸில் இங்கே என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபார் லிக்விட்ஸ் டைனமிக் விஸ்காசிட்டி என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மாலிகுலர் கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதனால் மியூ டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது மியூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் லிக்விட்ஸ்க்கு. அடுத்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி வந்து மியூ பை ரோன்னு சொல்கிறோம். லிக்விடை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட்டு, மியூவும் கான்ஸ்டன்ட்டு, அதாவது டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டு. ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மியூ டிக்ரீஸ் ஆகும், டென்சிட்டியும் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும் லிக்விடுக்கு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி என்ன ஆகும், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். அப்போ கைனமெட்டிக் விஸ்காசிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். அதாவது ப்ரெஷர் டென்சிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது, டைனமிக் விஸ்காசிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. அதனால் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்னு போகும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோன்னு சொல்லுவோம். இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, மியூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி டென்சிட்டி இது வந்து லிக்விட், அதுவும் கான்ஸ்டன்ட் தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் டஸ் நாட் அஃபெக்ட் மியூ அண்ட் நியூ ஃபார் லிக்விட்ஸ். லிக்விடை பொறுத்த வரைக்கும் டைனமிக் விஸ்காசிட்டியோ இல்லை கைனமெட்டிக் விஸ்காசிட்டியோ ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ப்ரெஷர் வேரி ஆகிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டுலேயும் எந்த சேஞ்சும் வராது. இது லிக்விட்ஸ்க்கு மட்டும். அப்போ இந்த இடத்துல இருக்கிறதுலே சூட்டபிள் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி இண்டிபெண்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர். ஆனால் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ப்ரெஷர் இண்டிபெண்ட் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் தி கரெக்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். அதாவது அப்சல்யூட் அட்மாஸ்பிரிக் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போவுமே என்ன சொல்லலாம்னா அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏவே கரெக்டு தான். மற்றபடி வேறு எப்படி கொடுத்துருந்தாலும் அது மிஸ்டேக் தான். இப்போ ஒரு வேளை வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து நெகட்டிவில் வந்ததுன்னா அங்கே வந்து நம்ம அந்த கேஜ் ப்ரெஷர் வந்து நெகட்டிவில் இருக்கும். அதான் அந்த மாதிரி சாரி, அதாவது இப்போ கேஜ் ப்ரெஷரோட வேல்யூ வந்து நெகட்டிவில் போட்டோம்னா அது வேக்கம் ப்ரெஷர். மற்றபடி அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்னது, கேஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அதை கேஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட ப்ரெஷர் லோவாக இருந்தால் அதை வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அப்சல்யூட்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்போவுமே என்ன சொல்லலாம்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர், ஆப்ஷன் ஏன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, determine the bulk modulus of elasticity of liquid if the pressure of liquid is increased from 60 Newton per centimeter square to 120 Newton per centimeter square. The volume of liquid was found to decrease by 0.20%. அதாவது ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து 0.20%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா டிவைட் பை 100 போடணும். ஸோ 0.002 வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னே சொல்லலாம். அதே மாதிரி ப்ரெஷர் என்ன ஆயிருக்கு, 60லேருந்து 120 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 120 மைனஸ் 60 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதுதான் வந்து சேஞ்ச் இன் ப்ரெஷர். அப்போ பல்க் மாடுலஸ்னால் ரொம்ப சிம்பிளான டேர்ம் என்னது, சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இங்கே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்ன எப்படி சொல்கிறோன்னா, வால்யூம் ஆஃப் லிக்விட் வாஸ் ஃபவுண்ட் டு டிக்ரீஸ் பை 0.20%. முன்ன இருந்த வால்யூமோட இப்போ 0.20% ரெடியூஸ் ஆகிருக்குன்றாங்க. அப்போ இதுதான் வந்து சேஞ்ச் இன் வால்யூம். டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் போடும்போது முன்னாடி வந்து 100% இருந்ததுன்னா இப்போ 0.20% தான் இருக்குது. அப்போ அந்த 0.20 டிவைடட் பை 100 போட்டோம்னா அதுதான் சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம், அதுதான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ 0.2 டிவைட் பை 100னா 0.002ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ
நியூமரேட்டரில் வந்து 60 டிவைட் 0.002. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ வால்யூம் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும், அதனால் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ -3 × 10⁴ நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதில் வந்து அவங்க வேல்யூ மட்டும் கேட்குறாங்க. ஸோ 3 × 10⁴ நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, a clean glass tube of 2 mm diameter contains water at 40 degrees Celsius. The capillary rise approximately. capillary ரைஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது H is equal to 4 sigma cos theta divided by rho g d அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை ப்ரெஷர் கேட்டாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரோ ஜி வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா ரோ ஜி ஹெச்னு வரும், அதுதான் ப்ரெஷர். ஸோ எனிவே இப்போ கேட்குறது அந்த கேப்லரி ரைஸ் தான். அதுலேயும் தீட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளாஸ் டியூபு வாட்டர், கிளாஸ் டியூப் வாட்டர்னு சொன்னதுனால கண்டிப்பாக தீட்டா வந்து 0, தாராளமாக 0ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் 40 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், 0.073 நியூட்டன் பர் மீட்டர். ஸோ இந்த வேல்யூ கொஸ்டினில் இல்லை, இது நம்ம தான் தெரிஞ்சிருக்கணும். சர்ஃபேஸ் டென்ஷன்றதும் டென்சிட்டி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0.073 நியூட்டன் பர் மீட்டர் ஃபார் வாட். தீட்டா வந்து 0 ஏன்னா லிக்விட் வந்து வாட்டர்ன்றதுனால. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 sigma cos theta divided by rho g d யூஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 14.88 mm வருது. ரவுண்ட் வேல்யூ வந்து 15 mm. ஆன்சர் வந்து 15 mm, ஆப்ஷன் சி. அடுத்தது the SI யூனிட் ஆஃப் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னாலே மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் தான். ஓகேங்களா? ஸோ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு. இந்த 1 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டை நம்ம வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும்னா × 10⁴ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு சொல்லலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டை தான் நம்ம ஸ்டோக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டோக்குன்னு சொல்கிறோம். எப்படி டைனமிக் விஸ்காசிட்டி வந்து பாய்ஸ்ன்னு ஒரு யூனிட்டில் சொல்கிறோமோ அதே மாதிரி சிஜிஎஸ் யூனிட்டில் கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு நம்ம வந்து ஸ்டோக்குன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஸ்டோக்னா என்னது, 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்டு எலெக்ட் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிட், நியூட்டனியன், நான் நியூட்டனியன், பிங்காம் பிளாஸ்டிக். முதல்ல ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா என்னது, இங்கே இருக்கிறதுல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 என்னது, சிஎஸ்டஸ் டஸ் நாட் வேரி லீனியர்லி வித் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஐடியல் ஃப்ளூயிடுக்கு சிஎஸ்டஸ் டஸ் நாட் வேரின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து நம்ம சிஎஸ்டஸ் 0ன்னு சொல்லுவோம், சிஎஸ்டஸ் 0ன்னு சொல்லுவோம். அப்போது அதெல்லாம் வந்து டிஃபார்மேஷனே வந்து சரி, அதில் விஸ்காசிட்டியே கிடையாது. விஸ்காசிட்டி 0ன்னா அப்போ சிஎஸ்டஸ் 0 தான். ஆப்ஷன் ஏக்கு வந்து 3 வரும், சிஎஸ்டஸ் 0. அடுத்து நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு கொடுத்துருக்காங்க. நியூட்டனியன் ஃப்ளூயிடில் வந்து சிஎஸ்டஸ் வேரி லீனியர்லி வித் ரேட் ஆஃப் சிஎஸ் ஸ்ட்ரெயின், அப்போ 5 வரும். நியூட்டனியன் ஃப்ளூயிட் வந்து சிஎஸ்டஸ் வேரிஸ் லீனியர்லி வித் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின் வரும். அடுத்தது நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடில் அப்படியே டஸ் நாட் வேரின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே சிஎஸ்டஸ் டஸ் நாட் வேரி லீனியர்லி வித் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின். இப்போ இன்னும் ஒன்று இருக்குது, பிங்காம் பிளாஸ்டிக். பிங்காம் பிளாஸ்டிக் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. என்னது, ஒன்று டென்சைல் ஸ்ட்ரெஸ் வேரிஸ் லீனியர்லி வித் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின், அது இருக்குது. அப்புறம் இன்னொன்று விஸ்காசிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. பிங்காம் பிளாஸ்டிக்கு விஸ்காசிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிக்விடுக்கும் சாலிடுக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். பட் அது இங்கே இருக்கிற பிங்காம் பிளாஸ்டிக்கு மேட்ச் ஆகுமான்னு தெரில. ஆன்சர் பார்ப்போம். ஏக்கு இங்கே ஒன்று இருக்குது, fluid behave like a solid until a minimum yield stress beyond which it exhibits a linear relationship between shear stress and the rate of shear strain. அதாவது இதுதான் பிங்காம் பிளாஸ்டிக். ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும், ஒரு சர்டைன் ஈல்டு ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ஃப்ளூயிடு சாலிடாக தான் பிஹேவ் பண்ணும். லைக் பேஸ்ட், டூத் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து அந்த ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகும். அது வரைக்கும் அது சாலிடாக தான் இருக்கும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளூயிட் பிஹேவ் லைக் எ சாலிட் அன்டில் எ மினிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் பியாண்ட் விச் இட் எக்ஸிபிட்ஸ் எ லீனியர் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் அது ஃப்ளோ ஆகும்போது கிட்டத்தட்ட நியூட்டன் ஃப்ளூயிட் மாதிரி ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணும். அதுதான் வந்து பிங்காம் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு மேட்ச் ஆனது வந்து 6, அதாவது ஆப்ஷன் டிக்கு வந்து 6. ஓகேங்களா? இங்கே இருக்கிறதுல ஆப்ஷன் பி வருது. என்னென்ன பார்த்தோம்னா ஏக்கு வந்து 3 கரெக்டு தான். ஐடியல் ஃப்ளூயிட்னா சிஎஸ்டஸ் 0. பிக்கு வந்து 5னா சிஎஸ்டஸ் வந்து வேரிஸ் லீனியர்லி வித் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின். அப்புறம் சி நான் நியூட்டன் ஃப்ளூயிடு, சிக்கு என்னது 1, சிஎஸ்டஸ் டஸ் நாட் வேரி லீனியர்லி வித் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின். அப்புறம் பிங்காம் பிளாஸ்டிக் டிக்கு வந்து 6.
அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ் வரைக்கும், மினிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் வரைக்கும் சாலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளூயிடாக பிஹேவ் பண்ணும். அப்போ லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் ஆர் த ஒன் விச் நியூட்டன் ஃப்ளூயிட்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஒபே பண்ணும். அதனால் ஆப்ஷன் ஏ தான். ஸோ நியூட்டன் ஃப்ளூயிட்ஸ் ஆர் த ஒன் விச் ஒபேஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டினா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். அடுத்தது which fluid does not experience stress during flow. இங்கே இருக்கிறதுல எந்த ஃப்ளூயிட் வந்து எந்த ஃப்ளூயிடில் ஸ்ட்ரெஸ் வராது எப்போ ஃப்ளோ ஆகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. டைலேட்டன்ட், பிங்காம், விஸ்கோபிளாஸ்டிக்னு இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இன்விசிட். இன்விசிட் அப்படின்னா விஸ்காசிட்டி 0. கரெக்டுங்களா? இன்விசிட்னா நான் விஸ்கஸ் ஃப்ளோ தான். அப்போ இன்விசிட்னா விஸ்காசிட்டி 0, விஸ்காசிட்டி 0னா டவ் 0. இங்கே என்ன கேட்குறாங்க? நோ நாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. ஃப்ளோ ஆகும்போது ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஃப்ளூயிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்விசிட் ஃப்ளோ, இன்விசிட் ஃப்ளூயிட். ஏன்னா இன்விசிட்னா விஸ்காசிட்டி கிடையாது, விஸ்காசிட்டி இல்லைன்னா டவ்வும் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அதனால் இன்விசிட் ஃப்ளூயிட் தான், இன்விசிட் ஃப்ளோ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அதில் தான் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகாது. அடுத்தது liquid compressed in a cylinder has a volume of 0.04 meter cube at 50 kg per centimeter square and volume of 0.039 meter cube at 150 kg per centimeter square. The bulk modulus of elasticity. ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எடுத்துக்குவோம். சேஞ்ச் இன் ப்ரெஷர்னா சிம்பிளாக வந்து அந்த 150 kg per meter centimeter square மைனஸ் 50 kg per centimeter square எடுத்துக்கலாம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டினாமினேட்டரில் வரும்போது சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம், அதாவது 0.04 minus 0.039 divided by original volume என்னது 0.04. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஆன்சர் 4000 kg per centimeter square வருது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் the density of water is 1000 kg per meter cube at எந்த டெம்பரேச்சரில் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம 1000, பொதுவாக டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 சொல்கிறோம். எந்த டெம்பரேச்சர்லன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 4 டிகிரி செல்சியஸில் தான். எல்லா டெம்பரேச்சர்லேயும் வாட்டர் டென்சிட்டி 1000 கிடையாது. 4 டிகிரி செல்சியஸில் வாட்டர் டென்சிட்டி வந்து 1000 kg per meter cube. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ், அதே மாதிரி அது கெல்வினில் 277 கெல்வின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எ பிளேட் 0.02 mm distance from a fixed plate moves at 20 cm per second requires a shear stress of 4 Newton per meter square to maintain this speed. அப்போ ஒரு பிளேட்டுக்கும் இன்னொரு பிளேட்டுக்கும் இன்பிட்வீனில் வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அப்போ வந்து சிஎஸ் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 4 Newton per meter square இருக்குது. விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அவைலபிள் இன்சைட் தீஸ் பிளேட்ஸ் இஸ். இப்போ விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் கேட்குறாங்க. ஸோ ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட்டு ஒரு வெலாசிட்டியில் 20 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் அதை யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து டியூ டிஒய்ன்றது ஜஸ்ட்டு வெலாசிட்டி பை அந்த ஹைட்டு. வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 20, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸு 0.02 mm, மீட்டரில் 0.02 × 10⁻³ ஸோ அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 4 Newton per meter square. அப்போது டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒயில் மியூ தான் நமக்கு வேணும். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 × 10⁻⁴ Newton second per meter square வரும். இது வந்து ஆப்ஷன் டி, 4 × 10⁻⁴ Newton second per meter square. ஓகே, ஏன்னா பாய்ஸ்னு யூனிட்டில் இருக்குது. பாய்ஸ்னா வந்து 1 Newton second per meter square is equal to 10 பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது if 1 liter of a fluid has a mass of 7.5 kg then its specific gravity is. இப்போ பாருங்கள் வால்யூம் 1 லிட்டரு, அப்புறம் அதனுடைய மாஸ் வந்து 7.5 kg. அப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னது? டென்சிட்டி ஆஃப் கிவன் ஃப்ளூயிடோட பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சொல்லுவோம். இங்கே வந்து லிக்விட் தான், அதனால் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 1 லிட்டர் ஆஃப் ஃப்ளூயிட்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக அது லிக்விடாக இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் கிவன் ஃப்ளூயிடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு மாஸும் இருக்குது, வால்யூம் இருக்குது. 1 லிட்டர்ன்றது 10⁻³ மீட்டர் கியூப். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோன்னா 1 மீட்டர் கியூப் வந்து 1000 லிட்ரு, அதே 1 லிட்டர்னா 10⁻³ மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. ஸோ வால்யூம் வந்து இருக்குது, அப்புறம் மாஸும் இருக்குது. m/v போட்டால் ரோ கிடச்சிடும். 7.5 × 10⁻³ kg per meter cube டிவைட் பை 1000 போட்டோம்னா 7.5. ஆன்சர் வந்து
Option B 7.5. Next, when the fluid is at rest, the shear stress is fluid ரெஸ்ட்டாக இருக்கும்போது shear stress வந்து 0. ஓகேங்களா, fluid ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா shear stress அதில் கிரியேட் ஆகாது. ஸோ shear stress வேல்யூ 0. fluid at rest cannot resist shear stress is 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ shear stress 0 அவ்வளோதான். அடுத்தது, for the conversion of 1 poise into MKS unit of dynamic viscosity, dividing factor will be, ஓகே, இப்போ என்னது, 1 பாய்ஸை வந்து MKS யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 1 பாய்ஸ்ன்றது நமக்கு தெரியும் 1/10 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். அதில் நியூட்டன் 1 கிலோகிராம் ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா 9.81 நியூட்டன் சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறதுல அந்த நியூட்டனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிலோகிராம் ஃபோர்ஸ் போட்டோம்னா ஆன்சர் வந்து கிலோகிராம் ஃபோர்ஸ் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட்டில் வந்துடும். அப்புறம் 1 கிலோகிராம் ஃபோர்ஸ்க்கு 9.81 நியூட்டன், அதால் டிவைட் பண்ணணும். ஸோ 1/98.1, அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 98.1ன்னு வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் 1 பாய்ஸ் இன்ட்டு MKS யூனிட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடிங் ஃபேக்டர் வில் பி, எவ்வளோவால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 98.1. 98.1. நெக்ஸ்ட்டு, டைமென்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் டிவைட் பை லென்த் வரும், நியூட்டன் பர் மீட்டர் வரும். இதில் நியூட்டனை மட்டும் கேஜி மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்தோம்னா கடைசியில் கேஜி பர் செகண்ட் ஸ்கொயர் மட்டும் பேலன்ஸ் வரும். இதில் கேஜின்னா கிலோகிராம், அதாவது மாஸ் எம் டைமென்ஷனில். அதே மாதிரி டி பவர் -2, அதாவது டைம் செகண்ட் பவர் -2ன்னு வரும். ஸோ எம் டி பவர் -2 யூனிட் வந்து டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் டி பவர் -2. அடுத்தது, எ பிளேட் வெயிங் 150 நியூட்டன் அண்ட் மெஷரிங் 0.8 into 0.8 மீட்டர் ஸ்கொயர். வெயிட் இருக்குது, ஏரியா இருக்குது. ஜஸ்ட் ஸ்லைட்ஸ் டவுன் அண்ட் இன்க்ளைன் பிளேன் ஓவர் அண்ட் ஆயில் ஃபிலிம் ஆஃப் 1.2 mm thickness ஃபார் அன் இன்க்ளினேஷன் ஆஃப் 30 degree அண்ட் வெலாசிட்டி ஆஃப் 0.2 மீட்டர் per second. தென் த விஸ்காசிட்டி ஆஃப் த ஆயில் யூஸ்ட் இஸ். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு dy/dyன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு இன்க்ளைன் பிளேனில் பிளேட் இருக்குது, அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. இப்போது விஸ்காசிட்டி கேட்குறாங்க, அப்போ மியூ வேணும்னா டவ் டிவைட் பை dy/dyன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல டவ் சிஎஸ்எஸ் வேணும். சிஎஸ்எஸ் வேணும்னா வெயிட் 150 நியூட்டன் இருக்குது, அதில் எந்த காம்பவுண்ட் எடுத்துக்கணும்னு பார்ப்போம், ஒரு நிமிஷம். ஸோ பாருங்கள், இதில் அந்த கேப் வந்து 1.2 mm திக்னஸ்ஸு ஆயிலோட ஃபிலிம், மேலே அந்த பிளாக் இருக்குது. அதில் வெயிட்டோட காம்பவுண்ட் வந்து 2 டிவைட் பண்ணால் 150 cos 30 150 sin 30ன்னு வரும். இப்போது நம்ம டவ் நியூட்டன் ஃப்ளூயிடோட ஃபார்முலா எழுதணும்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. எந்த ஃபோர்ஸ்னால் அலாங் த பிளேனில் என்ன இருக்குது, 150 sin 30 தான் இருக்குது. 150 sin 30 டிவைட் பை ஏரியா வந்து 0.8 into 0.8. ஸோ இது வந்து சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு அதை மியூ இன்ட்டு dy/dyயோட ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு தேவை மியூ, அதாவது டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ இந்த பக்கம் சிஎஸ்எஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா 15,000/128 அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் மியூ இன்ட்டு டியூ, அந்த கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சாரி டியூனா வெலாசிட்டி, எந்த வெலாசிட்டியில் பிளேட் மூவ் ஆகுதுன்னா 0.2 மீட்டர் per செகண்டு. அப்புறம் டிஒய்ன்றது அந்த கேப்பு, அந்த பிளேனுக்கும் லிக்விடுக்குள்ள பிளேனுக்கும் அந்த பிளாக்குக்கும் உள்ள கேப்பு, அந்த கேப்பில் தான் ஃபிலிம் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் மியூ இஸ் ஈக்குவல் டு 0.70 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஆன்சர் வருது. ஓகேங்களா, ஆன்சரில் இங்கே வந்து 0.70 இருக்குது, 0.7 இருக்குது நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதில் என்னென்னா பிளேட்டு 150 நியூட்டன் வெயிட்டு, அந்த ஏரியா இருக்குது, ஸ்லைட் டவுன் ஆன் இன்க்ளைன் பிளேன் சொல்கிறாங்க. அப்போவே வெயிட் 2 காம்பனண்டாக பிரிஞ்சிடும், 150 cos θ 150 sin θ. அதில் தீட்டான்றது 30 டிகிரி. அப்புறம் வெலாசிட்டி 0.2 மீட்டர் per செகண்ட். விஸ்காசிட்டி கேட்டதுனால நம்ம என்ன பண்ணோம், டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு dy/dyன்னு எடுத்துக்கிறோம். அதில் நமக்கு மியூ வேணும். ஸோ டவ் பை du/dy. டவ்வு தான் நம்ம சிஎஸ் ஸ்ட்ரெஸ்னு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸு அந்த அலாங் த ஃபோர்ஸ் என்னவோ அதுதான் அந்த ஃப்ரிக்ஷனுக்கு காரணம். ஸோ சாரி, அலாங் த பிளேனில் வர்ற ஃபோர்ஸ் தான் எடுத்துக்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கு 150 sin 30 வரும் ஃபோர்ஸு. பை ஏரியா வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க 0.8 into 0.8. இதுதான் வந்து சிஎஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியுது, அப்புறம் வெலாசிட்டி யூவும் தெரியுது, டிஒய் அந்த கேப்பும் தெரியுது. எல்லாமே தெரிஞ்சுன்னா மியூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
மியூவோட வேல்யூ வந்து 0.7 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சிம்பிள் சொல்யூஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடச்சதுன்னா நானும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.